அந்த பையத் எடுத்தவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா ஃபத்ஹ்ல பாராட்டு சொல்கின்றான். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி. மரத்துக்கு கீழ் எந்த மூமின்கள் உங்களிடத்தில் பையத் ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பொருந்து கொண்டான். அந்த சஹாபா பெருமக்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஷியா அவன் இறந்தா நாம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு இருக்கோம். அவன் நம்முடைய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு திட்டிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதோ முஸ்லிம் சண்டை போட மாட்டோம், ஆனா அவனுடைய கொள்கை சரியில்லையே. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 46வது சூரா அஹ்காஃப் ஓதி முடித்தோம். பிறகு 47வது சூரா முஹம்மத். இந்த சூராவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிதால். அந்த சூராவை ஓதி முடித்தோம். 48வது சூரா ஃபத்ஹ் ஓதி முடித்தோம். 49வது சூரா ஹுஜராத் ஓதி முடித்தோம். 50வது சூரா காஃப் ஓதி முடித்தோம். 51வது சூரா தாரியாத் ஆரம்பித்துள்ளோம். சூரா ஃபத்ஹ், இந்த ஃபத்ஹ்ல ஹிஜ்ரத் 6வது வருடத்தில் நடந்த ஹுதைபியா உடன்படிக்கை அதை பற்றி வந்தது. 7வது வருடத்தில் நடந்த ஹைபர் போர் பற்றியும் வந்தது. 8வது வருடத்தில் நடந்த மக்கா வெற்றியை பற்றியும் இந்த ஒரு சூறால வந்தது. இன்ஷா அல்லாஹ் நாம சுலை ஹுதைபியானா என்னன்னு சொல்லி கேட்போம். ஒரு தடவை நம்ம சொல்லிக்கலாமா எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி? ஹிஜ்ரத்துடைய முதல் வருஷத்துல என்ன நடந்தது? ஹிஜ்ரத் நடந்தது. 2வது வருஷத்துல பதர் போர் நடந்தது. 3வது வருஷத்துல உஹது போர் நடந்தது. 4வது வருஷத்துல பனு நதீரை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பனு நதீரை பற்றி நம்ம கேட்போம். பனு நதீரை வெளியேற்றினார்கள். 5வது வருடம் கந்தக் அஹ்ஸாபுடைய போர் நடந்தது. 6வது வருடம் சுலை ஹுதைபியா. 7வது ஹைபர். 8வது மக்கா வெற்றி. 9வது வருஷம் தபூக் போர். 10வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். சுலை ஹுதைபியா என்றால் என்ன? 6வது வருடம் ஷவ்வால் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுடன் எஹ்ராமுடைய நிலைமையில அச்சமற்றவர்களாக, முடிகளை சிரைத்து கொண்டவர்களாகவும் கத்திரித்து கொண்டவர்களாகவும், ஹஜ்ஜுக்கு பிறகு பண்ணுவாங்கல்ல, எந்த ஒரு அச்சம் இல்லாமல் தவாஃப் செய்யறதை பார்த்தார்கள். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகள். இந்த கனவு பார்த்த உடனே இந்த கனவுக்கு அர்த்தம் என்ன இருக்கும்னு சொல்லி ஆலோசனை செய்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு எடுத்தாங்க, அல்லாஹ் தஆலா உம்ரா செய்ய சொல்கின்றான், அப்போ நாம உம்ரா செய்யறதுக்கு போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் 1400 தோழர்கள் உம்ரா செய்யறதுக்கு கிளம்பினாங்க. ஒரு சிறிய ஆயுதங்கள் இருந்தது. ஒரு பெரிய படைக்காக, ஒரு போருக்காக இருக்கின்ற ஆயுதங்கள் இல்ல, ஒரு அளவுக்கு ஆயுதங்கள் இருந்தது. ஏன்னா அவங்க எதிரிங்கல்ல, திடீர்னு போனா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அஸ்ஃபான் என்ற இடத்துல வந்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க ஒரு நபரை, போய் பாருங்க அவங்க என்ன பண்றாங்க. மக்காவாசிங்களுக்கு செய்தி வந்துச்சு, ஈகோல வந்துட்டாங்க. உள்ள வர்றதுக்கு விட மாட்டோம், எப்படி தைரியமா உள்ள வரலாம், நாம போர் செய்வோம், நிப்பாட்டுருவோம். இந்த செய்தி வந்த உடனே ஹுதைபியா என்கின்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படையை, வந்த கூட்டத்தை நிப்பாட்டி கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல முஷ்ரிக்கீன்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. நீங்க மக்காவுக்கு போங்க, மக்காவாசிங்கள்ட்ட சொல்லுங்க, நான் போர் செய்யறதுக்காக நம்ம வரல, நம்ம வெறும் உம்ரா செய்யறதுக்காக இருக்கிறோம், வேற எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிறான், உம்ரா மட்டும் செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம், பிரச்சனை வேண்டாம். மேலும் அங்க இருக்கிற முஸ்லிம்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல, ஹிஜ்ரத் செய்ய முடியாம இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போறாரு. போன உடனே மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, நீங்க நமக்கு விருந்தாளியாக நம்ம இடத்துல இருங்க, நாம ஆலோசனை செய்துட்டு உங்களுக்கு என்ன பதில் சொல்றோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ தொழுற நேரத்துல ஒரு அச்சம் இருந்தது. மக்காவாசிங்க
காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சாங்கன்னா எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் சேர்ந்து தொழுவாங்கல்ல, 1400 பேரும். அப்போ எல்லாமே தொழுறதுக்கு ஆரம்பித்த உடனே நாம அவங்க மேல தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பினான். சூரத்து நிசால இருக்கு, பயம் இருந்தால், போர்ல பயம் இருந்தா எப்படி தொழுவணும்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் நம்ம அது வர்ற நேரத்துல கேட்கலாம். அப்படியே போர்ல இருப்பாங்க ஆயுதங்களுடன், ஒரு ரக்காத் இவங்க தொழுவாங்க, ஒரு ரக்காத் அவங்க தொழுவாங்கன்னு சொல்லி ஒரு பயம் இருந்தால் எப்படி தொழுக வேண்டும் சொல்லி அந்த கட்டளை வந்தது. ஹாலித் பின் வலீத் வந்தாரு. இப்போ வரைக்கும் முஸ்லீம் ஆகல ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு படை எடுத்துட்டு வந்தாரு. தொழுகை ஆரம்பிக்கின்ற நேரத்துல அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வந்தா, பாதி கூட்டம் தொழுதிட்டு இருக்கு, பாதி கூட்டம் ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருக்கு, எதுவுமே செய்ய முடியல. இப்போ இந்த குறைஷிங்கள் மக்காவாசிங்க என்ன செஞ்சாங்க, உர்வத் இப்னு மஸ்ஊத் என்கின்றவர், அவர் இன்னும் முஸ்லீம் ஆகல, அவரை அனுப்பினாங்க. அனுப்பி நீங்க போய் பாருங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க போர் செய்யறதுக்கு, அவங்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மத்தியில எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது, முடிந்தா அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் வர்றார், பார்க்கிறார். பார்த்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தனியா பேசணும், நான் ஒரு தூதரா வந்திருக்கேன் சால்வ் பண்றதுக்காக. சரி சொன்னா கிட்ட சொல்றாரு. அபூபக்கர் சித்திக் பின்னாலே நின்றுட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. முஹம்மத், இவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க? மக்காவுக்கு போன உடனே அவங்கவுங்க இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய, நான் பனு ஹாஷிம், நான் பனு அப்தி ஷம்ஸ், நான் பனு அப்தி முனாஃப், நான் பனு அதி, நான் பனு மக்சூம் சொல்லி பிரிஞ்சிருவாங்க. அப்புறமா உங்களுக்கு தனியா விட்டுருவாங்க. நான் கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாரு, நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நாம விடுமாமா? உயிர் போனா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் விட மாட்டோம். உர்வத் இப்னு மஸ்ஊத் எல்லாம் காட்சி பார்த்துட்டு போய் சொல்றாரு, மக்கா வாசிங்களே, முஹம்மதுடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் போனா கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் முஹம்மதை காப்பாற்றுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பாரிஸ் நாட்டுடைய மன்னன் கிஸ்ராவுடைய மக்கள் கிஸ்ராவை கண்ணியம் படுத்துகின்ற காட்சியும் பார்த்திருக்கிறேன். ரூம் நாட்டுடைய மன்னன் கைசரை எப்படி கண்ணியம் படுத்துறாங்க அந்த காட்சியும் பார்த்திருக்கிறேன். ஆனா எந்த ஒரு மன்னனுக்கு அந்த கூட்டத்தினர்கள் மரியாதை செய்ய மாட்டாங்க, அந்த அளவுக்கு முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவர் ஒது செய்யற காட்சியை நான் பார்த்தேன். அவர் ஒது செய்யற தண்ணி கீழே விடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த தண்ணீர் அவங்களுடைய கையில விடுகிறது. அவருடைய உம்மில் நீர் கூட கீழே விடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த உம்மில் நீர் தன்னுடைய கைகளில் எடுத்து தன்னுடைய முகங்களில் பூசி கொள்கின்றார்கள். அவங்க எப்படி ரசூலுல்லாவுடைய ரத்தம் கீழே போறதுக்கு விடுவாங்க? சான்ஸே இல்லை. தாமதம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தவறான செய்தி வெளியில வந்துச்சு. என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார் என்ற செய்தி வந்துச்சு. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்குனாங்கன்னு சொன்னா சும்மா விட முடியுமா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போர் நடக்க போகுது. 1400 பேர் தான் இருக்கிறாங்க. மக்கால எல்லா பவரோட இருக்கு. இந்த நேரத்தில் இந்த போர் செய்யற நேரத்தில் எல்லா முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் இருக்கணும், ஒருவரும் பின் வாங்கக்கூடாது. அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா என்கின்ற இடத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழ் உட்கார்ந்து எல்லா தோழர்களை அழைத்து வாக்குறுதியை வாங்கினாங்க. எல்லா தோழர்கள் வாக்குறுதி தர்றாங்க. என்ன? எது நடந்தாலும் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாங்கள் சொல்கிறீர்களோ அப்படி நடந்து கொள்வோம். அந்த வாக்குறுதி எடுத்த சஹாபா பெருமக்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. பைஅத்து ரிضوان என்று சொல்லுவாங்க. பையத் சொல்லுவாங்கல்ல. நமக்கு இனி நம்முடைய பிரச்சனை என்ன, இந்த காலத்துல எது என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன், நான் இதுக்கு ஷிர்க் என்று சொல்லுவேன். நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன், நான் இது இபாதத் என்று சொல்லுவேன். அது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்கணும் இல்ல. பையத் சொன்னா நான் இந்த கூட்டம் ஏபிசிடி கூட்டம், நான் பையத் சொன்னாலே ஷிர்க் சொல்லுவேன். நான் XYZ கூட்டம், நான் பையத் இல்லைன்னா முஸ்லிமே இல்லைன்னு சொல்லுவேன். பாவா ஃபர்ஸ்ட் பையத்னா என்னன்னு சொல்லி கேளுங்க.
பைஅத் என்றால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் எடுத்தாங்களே, நாம வந்து உங்க கூட இருப்போம், வாக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி சரி பைஅத்னா அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த பைஅத் வச்சுக்கோங்க. மற்ற பைஅத் என்ன இருக்கு அப்புறமா கேட்கலாம். அப்போ அவங்க பைஅத் எடுத்தாங்க. அந்த பைஅத் எடுத்தவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா ஃபத்ஹ்ல பாராட்டி சொல்கின்றான். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி. மரத்துக்கு கீழ் எந்த மூமின்கள் உங்களிடத்தில் பைஅத் ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பொருந்து கொண்டான். அந்த சஹாபா பெருமக்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். வெறும் நாம கூட ஏதாவது கேட்டா அல்லாஹ் பொருந்து கொள்கின்றான். நான் போய் அம்மாவுக்கு இப்போ போய் சேவை செஞ்சா ரிதல்லாஹி ஃபி ரிதல் வாலிதைன் வசுக்தில்லாஹி ஃபி சுக்தில் வாலிதைன். அம்மா அப்பாவுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, அம்மா அப்பாவுடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கு. ஆனா இவங்களை கொண்டு அல்லாஹ் பொருந்து கொண்டா பாருங்க, அது டிஃப்ரெண்ட். அவங்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்று அறிந்ததற்கு பிறகு பொருந்து கொண்டான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பொருந்து கொண்டான், அவங்களுடைய உள்ளங்கள்ல என்ன இருக்கிறது, அவங்களுடைய ஈமானை அறிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களை கொண்டு பொருந்து கொண்டான். அவங்கள் மீது அல்லாஹ் தஆலா நிம்மதியை இறக்கினான். அந்த பைஅத் செஞ்சது பிறகு எல்லாத்துக்கும் நிம்மதி வந்துச்சு. முஷ்ரிக்கின்களுக்கு செய்தி போயிடுச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகிறார்கள் போர் செய்யறதுக்கு. உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தாரு, எனக்கு எதுவுமே பண்ணல, அவங்க எனக்கு வந்து கண்ணியமா அவர் விருந்தாளியாக தான் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன செய்யணும் புரியுதாங்க? இந்த ஷியா இருக்காங்க பாருங்க, இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய எதிரி. இந்த ஷியாக்காரங்க இவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மீது குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. என்ன? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல வந்து இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிரிங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்துக்கு பிறகு, வஃபாத்துக்கு பிறகு இப்போ கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை திட்டிட்டு தான் இருப்பாங்க இந்த ஷியா. அவன் இறந்தா நாம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு இருக்கோம். அவன் நம்முடைய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு திட்டிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதோ முஸ்லிம் சண்டை போட மாட்டோம், ஆனா அவனுடைய கொள்கை சரியில்லையே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை பற்றி 3 விஷயங்கள் வந்து கேட்டாங்க. பதர் போர்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கலந்து கொள்ளல. ஆமா. உஹத் போர்ல எந்த நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மதீனாக்கு போயிட்டாங்களே அதுல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இருந்தார் இல்ல. ஆமா. அந்த பைஅத் ரிதுவான் ஒப்பந்தம் எடுக்கிற நேரத்துல அந்த நபர்கள்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இல்ல. ஆமா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். என்ன இவன் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பேட்னு சொல்லி கூப்பிட்டார். வா. பதர்ல ஏன் வரலன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மகள் ருக்கையா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோயாளியாக இருந்தாங்க. ரசூலுல்லாவே சொன்னாங்க, உஸ்மான் நம்ம கூட போருக்கு வர தேவையில்லை, நீங்க என்னுடைய மகளை பார்த்துக்குங்கன்னு சொல்லி அந்த மகள் அதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புறதுக்கு முன்னாலே வஃபாத் ஆயிட்டாங்க. உஹதுடைய போர்ல யாரெல்லாம் திரும்பி போனாங்களோ அல்லாஹ் தஆலா அஃபல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னித்ததற்கு பிறகு பேசுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? 3வது பைஅத் ரிதுவான்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பைஅத் எடுக்கலையா? நான் பார்த்த காட்சியை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சார்பாக ரசூலுல்லாஹ் சொன்னாரு, இது உஸ்மானுடைய கை, இது என்னுடைய கை, உஸ்மான் சார்பாக நான் பைஅத் எடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் பைஅத் எடுத்தார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பைஅத்து தான் அந்த பைஅத்திலே அழகான பைஅத்து. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி பைஅத் வாங்குற நேரத்துல அந்த கையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். நபியே, யாரெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்யறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ் இடத்துல ஒப்பந்தம் செய்யறாங்க. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்களுடைய கரங்களுக்கு மேல் ரசூலுல்லாஹ்வுடைய கை இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய கை அவங்களுடைய கைக்கு மேல் இருக்கிறது. குர்ஆன் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், ஆனா இருக்கிற கை யாருடையது? ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னா அது உங்க கை சொல்லி அவங்க நினைக்க வேண்டாம். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவங்க கைக்கு மேல் இருக்கிறது. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய கை, இது அல்லாஹ்வுடைய கை. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய பைஅத்து தான் அழகான பைஅத்து. இது நடந்துச்சா?
இப்போ முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்யணும், நாம் சமாதானம் செஞ்சிடலாம், ஒரு உடன்படிக்கை போடலாம் சொல்லி அந்த நேரத்தில் இதுவரைக்கும் முஸ்லீம் ஆகாதவர் சுஹைல் பின் அம்ரு வர்றார். அவரை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது நடக்க போகுது. சுஹைல் பின் அம்ரு வந்தார், ஒப்பந்தம் நம்ம செய்ய போகிறோம், இந்த ஒப்பந்தத்தில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். என்ன பாயிண்ட்ஸு? எல்லாம் ஈகோ தான். இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்யாமல் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் வரணும். வெறும் ஒரு பயணத்தில் எந்த அளவுக்கு ஆயுதங்கள் தேவையோ அந்த ஆயுதங்களுடன் தான் வரணும். போருக்காக எந்த ஆயுதங்கள் தேவைப்படுதோ அது கொண்டு வரக்கூடாது. வெறும் பயணம் செய்கிற நேரத்தில் ஒரு கத்தி தேவைப்படும், அது மட்டும் தான் கொண்டு வரணும். 3 நாள் நம்ம மக்கா காலி பண்ணிடுவோம், நீங்கள் வரலாம். மக்காவில் நீங்கள் உம்ரா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். 2வது, 10 வருடத்துக்கு போர் நடக்காது. அரபுடைய மற்ற கூட்டங்கள் யாருடன் உங்களுடன் சேர்கின்றவர்கள் உங்க தரப்புல, அவங்களுடன் நாம போர் செய்ய மாட்டோம். நம்முடன் யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவங்களுடன் நீங்க போர் செய்யக்கூடாது. சரி. 3வது என்ன, எங்கள்கிட்டேந்து யாராவது முஸ்லீம் ஆகி வந்தா நீங்க திருப்பி கொடுத்துடணும், உங்கள்கிட்டேந்து யாராவது காஃபிர் ஆகி வந்தா நாம திருப்பி கொடுக்க மாட்டோம். இது ஒப்பந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஓகே. அப்புறமா அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டுச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ சொன்னார் சுஹைல், இது வரைக்கும் முஸ்லீம் ஆகல, ரஹ்மான்னா யார் நமக்கு தெரியாது. ஹாலு ஒமர் ரஹ்மான் சொல்லி சில சூரே நமல்ல, ரஹ்மான்னா யாரு, ரஹ்மான் எல்லாம் தெரியாது. பிஸ்மிக் அல்லாஹும்மா எழுதுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. சரி. மிம் முஹம்மதின் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்புல இருந்து. உங்களை நாம ரசூல் சொல்லி எடுத்துக்கொண்டாலே இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே. ரசூலுல்லாவை அந்த வார்த்தையை அழிச்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அலி அந்த வார்த்தையை அழிச்சிரு. யார் ரசூல் அல்லா, ரசூலுல்லா என்ற வார்த்தையை நான் அழிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கோபமா இருக்கிற ரசூலுல்லாவோட பேர் எடுக்க சொன்னா நான் எடுக்க மாட்டேன். அப்போ சல்லல்லாஹு கேட்டாங்க, அந்த பேப்பர் காமிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையாலே அந்த ரசூலுல்லா என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு பொறுமையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார். அப்புறமா ஒப்பந்தம் செய்கிற நேரத்தில் அவங்க சார்பாக சாட்சி யாரு, இவர் 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 சொல்லி வருது. முஸ்லிம்கள் சார்பாக சாட்சி யாரு, அலி, உமர். அவர் பேர் யாரு, ஒப்பந்தம் போடுறவர் யாரு, சுஹைல் இல்ல, சுஹைல் பின் அம்ரு. அலி, உமர், அப்துல்லா பின் சுஹைல் பின் அம்ரு. சுஹைல் பின் அம்ருடைய மகன் அப்துல்லா முஸ்லிமா இருக்கிறாரு. ஒப்பந்தம் நடந்துச்சு. நடந்து வெளியில போற நேரத்துல சுஹைல் பின் அம்ருடைய ஒரு மகன் இங்க இருக்கிறாரா, இன்னொரு மகன் அபு ஜந்தல். அவருக்கு சுஹைல் பின் அம்ர் பூட்டி வச்சிருந்தார் வீட்டுல. அவர் வெளியில வந்துட்டார். யார சூழலா, நான் வந்துட்டேன், உங்க கூட எனக்கு சேர்த்துக்குங்க. சுஹைல் பின் அம்ர் சொன்னார், முஹம்மத் ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு இல்ல, நம்மிடத்துல இருந்து யாராவது முஸ்லீம் ஆகி வந்தா நீங்க திருப்பி கொடுத்துடணும், என் பையனை கொடுங்க, நான் திருப்பி எடுத்துட்டு போறேன். ஆஹா. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், யா ரசூல் அல்லா, அல்லாஹ்வே தூதரே, அலஸ்னா அலல் ஹக், நாம உண்மை மீது இருக்கிறோமா இல்லையா? அவங்க பொய் மீது தானே இருக்கிறாங்க. அவங்க இறந்தா நரகத்துக்கு போவாங்க, நாம இறந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கிறானா இல்லையா? அப்போ ஏன் நாம இந்த மாதிரி ஒரு ஜில்லத்துக்கு கேபத்தே இழிவை நாம ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. நாயிடமே நீங்க சொன்னீங்கல்ல, நாம உம்ரா செய்ய போறோம்னு சொல்லி நீங்க கனவு பார்த்தீங்கன்னு சொல்லி, ஆனா அது நம்ம விட்டுட்டு போறோமே. நான் கனவு பார்த்தேன், ஆனா இந்த வருஷம் உம்ரா செய்யறேன்னு சொல்லி அல்லாஹ் காமிக்கல. உம்ரா செய்யற காட்சி அல்லாஹ் காமிச்சானே தவிர, நான் இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கட்டளை நினைச்சு வந்தேன், ஆனா நான் உம்ரா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக்கிட்டு வர்றார். அபூபக்கரே, ரசூலுல்லா உண்மையான தூதர் தானே, அவருடன் நம்ம போனா பதர்ல நமக்கு வெற்றி கிடைச்சிச்சு இல்ல, அவங்க ஏன் நாம திரும்பி போகணும்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம ஏன் ஒத்துக்கணும்? அபூபக்கர் சொன்னார், உமர் உஸ்குத், ஹுவ நபியுல்லாஹ் ஹுவ யதகல்லமு பிஇذنில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு பேசுறார், அமைதியா இருங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாரு, இது கேட்டதுக்கு பிறகு
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலமெல்லாம் எப்பெல்லாம் வஹி இறங்குனா எனக்கு பயமா இருந்துச்சு, எனக்கு எதிராக வஹி இறங்கிருமோன்னு சொல்லி. ஆயிச்சா ஒப்பந்தம். இப்போ 10 வருஷம் போர் நடக்காது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மற்ற மன்னர்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதினாங்க, முஸ்லீம் ஆயிடு, முஸ்லீம் ஆயிடு, முஸ்லீம் ஆயிடு. நடுவில் அவர் எதிரி இருக்கான், இஸ்ராயில், அந்த யூதன். அவன் தான் ஹந்தகோடைய போருக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணவன். இப்போ 10 வருஷம் போர் நடக்காதுல்ல, இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் படம் எடுத்துட்டு போய் ஹைபர்ல வெற்றி பெற்றார்கள். ஹைபருடைய வெற்றிக்கு பிறகு உம்ரா செய்யறதுக்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே வெளியில வந்துட்டாங்க. உம்ரா செய்யற நேரத்துல முஸ்லிம்களுக்கு வந்து காய்ச்சல், ஜுரம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து பலவீனமாக அவங்க பார்த்தாங்கன்னா தாக்குதல் நடத்துருவாங்க, நீங்க வந்து நல்ல ஒரு சோல்ஜர் மாதிரி நடக்கணும் உம்ரா செய்யற நேரத்துலன்னு சொன்ன உடனே அந்த 3 சுற்று இது சுன்னத்து இருக்குல்ல, இப்படி இப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த சஹாபா பெருமக்கள் அப்படி நடந்தாங்க. அந்த காட்சி அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப பிரியமான காட்சியா இருந்தது. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா, மறுமை நாள் வரைக்கும் நீங்க எல்லாம் அப்படிதான் நடக்கணும். அந்த உம்ரா செய்த சஹாபாக்கள் இப்போ தேவையா? அது இப்போ தேவையா? ஆனா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய நேசர்கள் அந்த மாதிரி நடந்தாங்க. அந்த காட்சி அழகா இருந்துச்சு. மறுமை நாள் வரைக்கும் எல்லா முஸ்லிம்கள் ஹஜ் செய்யறவங்க அந்த மாதிரி நடக்கணும். உம்ராக்கு பிறகு பெரிய பெரிய முஷ்ரிக்கீன்கள் பார்த்தாங்க, ஹாலித் பின் வலீத், அம்ரு பின் ஆஸ், நம்முடைய மதம் உண்மையான மதம் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஆரம்பத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு இருந்தாரோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் தான் உண்மையான தூதர் சொல்லி ஹாலித் பின் வலீத், அம்ரு பின் ஆஸ் இவங்கெல்லாம் முஸ்லிம் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 8வது வருஷம் அந்த ஒப்பந்தம் உடைச்சிட்டாங்க முஷ்ரிக்கீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை எடுத்துட்டு வர்றாரு. 2 வருஷம் முன்னால போர் நடந்திருந்தா யாருடன் போர் செய்து இருப்பார்களோ 2 வருஷத்துக்கு பிறகு அவர்களே முஸ்லிமாக லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி மக்கால நுழைந்தாங்க. ஒரு சண்டை நடக்காம, ஒரு சின்ன இடத்துல நடந்துச்சு, நிம்மதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை கொண்டு 10,000க்கு மேல் தோழர்களை கொண்டு வந்தாங்க. அப்போ 2 வருஷம் முன்னாலே எந்த ஹாலித் பின் வலீத் வந்து கொலை செய்யறதுக்கு வந்தாரோ அந்த ஹாலித் பின் உடைய கையால் அந்த சிலைகள் உடைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வெற்றியை தந்தான். அந்த கனவு கூட அடுத்த வருஷம் அவர் உம்ரா செய்யறப்போ அல்லாஹ் தஆலா நிஜமாக்கினான். அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் அல்லாஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவான வெற்றியை தந்தான். இப்போ சுலை ஹுதைபியானா என்ன தெரிஞ்சிச்சா? இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து என்ன நமக்கு பாடம் கிடைக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே செஞ்சிட்டா ஃபியூச்சர்ல என்ன நமக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி தெரிஞ்சிச்சு இது என்ன செய்யறோம். அப்புறமா ஃபதஹ் மக்கால வெற்றி ஆனதுக்கு பிறகு உமர் சொல்றார், நாம் ஹுவா யரா மாலா நரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம எது பார்க்கலையோ அது பார்க்கறாரு. எனக்கு சுத்தமா புரியல இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களுக்கு தெரியுது என்ன நடக்க போகுது என்பது. ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை ஜகாத் கொடுக்கணும்னு சொன்னா கொடுத்துடணும், வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வாங்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு நாம வந்து எல்லாமே வயசான காலத்துல கூட செலவு செய்யணும்னு சொன்னா செஞ்சிடணும். அவங்க ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா மறுமை நாள் வரைக்கும் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏ ஜமானே மே பூரா தேக்லே கோ ரஹே தோ ஹோங்கா, நீ இந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லக்கூடாது. மறுமை நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த சட்டங்களை பின்பற்றி நாம நடந்தால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஃபதஹ் மக்கா கிடைக்கும். நம்முடைய ஃபதஹ் மக்கா என்ன? நம்முடைய ஷைத்தான் நம்முடைய நஃப்ஸுக்கு எதிராக கடைசி மூச்சு வாங்குகின்ற நேரத்துல நஃப்ஸை தோக்கடிச்சிட்டு ஷைத்தானை தோக்கடிச்சிட்டு மலக்குல் மௌத் வர்ற நேரத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த உலகத்தை விட்டு நாம் செல்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.